சக்தி ஒன்றாக பிறந்து பொடியான நிறுத்து சமய 10,000 எடுத்து யாருமே பேசக்கூடாது. இந்த மந்தியில வந்து மக்களுக்காக தர காட்சி கொடுக்கக்கூடிய தாயே, அந்த அம்மா பிறந்தது சக்தியா மட்டும்தான் பிறந்தது. சக்தியா மட்டும்தான் அந்த அம்மா பிறந்தாங்க. ஆனா எடுத்த அவதாரங்கள் எத்தனையோ அவதாரங்கள். ஆமா, அந்த அம்மாவுக்கு 1000 கண்ணு, 1000 கண்கள், எத்தனையோ அவதாரம், எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ உருவங்கள், எத்தனையோ உருவம், இப்படி எல்லாம் கமர்ந்து உலகமெங்கும் காட்சி கொடுக்கக்கூடிய மகாமாரி தாயே. அது மட்டுமா சமயபுரத்துல இருந்து மக்களுக்காக காட்சி கொடுக்கிறாளே அந்த சமயபுரத்தம்மன். அதுதான் சமயபுரத்தம்மன். மேல்மருவத்தூர்ல ஆதிபரா சக்தியா இருந்து மக்களுக்கு காட்சி கொடுக்கிறாளே அந்த மருவத்தூர் அம்மன் ஒன்றுதான். மேல்மலையூர்ல அங்காள பரமேஸ்வரியாகத்துல இருந்து மக்களுக்காக காட்சி கொடுக்கிறாளே அந்த அம்மன் அதே ஊர்வன் தான். திருவேற்காட்டுல கருமாரியாக அமர்ந்து மக்களுக்காக காட்சி கொடுக்கிறாளே அந்த அம்மாள் அதே உருவம் தான். எத்தனை அவதாரம், காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, இப்படி எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து உலகமெங்கும் காட்சி கொடுக்கக்கூடிய தாயே. தாயே மகமாரி தாயே, மகமாரி தாயே, தனையகத்தி அருள் புரிவாய் நீயே, மைந்தன் குறை தனையகத்தி அருள் புரிவாய் நீயே. மகமாரி தாயே, மகமாரி தாயே, மைந்தன் குறை தனையகத்தி அருள் புரிவாய் நீயே, மைந்தன் குறை தனையகத்தி அருள் புரிவாய் நீயே. அகிலமெல்லாம் அழகையாகி உருவெடுத்தவள், அகிலமெல்லாம் அழகையாகி உருவெடுத்தவள், அகிலமெல்லாம் அழகையாகி உருவெடுத்தவள், ஆயிரக்கண் உடையால் என பெயர் எடுத்தவள், அகிலமெல்லாம் அழகையாகி உருவெடுத்தவள், ஆயிரக்கண் உடையால் என பெயர் எடுத்தவள். அதன் மகிமதன்னை உலகில் சிலர் அறிய மாட்டார்கள், அதன் மகிமதன்னை உலகில் சிலர் அறிய மாட்டார்கள். எதன் மாதாவே உன தொழுதேன் அழுகவிடாரே. மகமாரி தாயே, மகமாரி தாயே, மைந்த குறை தனையகற்றி அருள் புரிவாய் நீயே, மைந்த குறை தனையகற்றி அருள் புரிவாய் நீயே. மகமாரி தாயே, மகமாரி தாயே, இந்த மைந்தன் குறைய தனையகற்றி அருள் புரிவாய் நீயே, மைந்தன் குறைய தனையகற்றி அருள் புரிவாய். மகமாரி தாயே, மகமாரி தாயே, மைந்தன் குறை தனையகற்றி அருள் புரிவாய் நீயே, மைந்தன் குறை தனையகற்றி அருள் புரிவாய் நீயே. உந்த திருவருளால் திருவன் கதை மலையின் மீதிலே, உந்த திருவருளால் திருவன் கதையின் மலையின் மீதிலே,
அதெல்லாம் உந்தன் கையிலே. மகமாரி தாயே மகமாரி தாயே ஆல உழுத உண்ட சிவன் அருகில் நிற்பவள் ஆலவிட உண்ட சிவன் அருகில் நிற்பவள் ஆயனந்த கண்ணனுக்கு தங்கையானவள் பாலநட ராஜனுக்கு எதைய தந்தவள் அந்த பாலநட ராஜனுக்கு எதைய தந்தவள் இந்த குமாரி பாடுவேன் மகமாரி தாயே மகமாரி தாயே பிறந்தது கிரைதா திரைதா துவாபரி கலியுகம் 4 யுகம் பிறந்தது. 4 யுகம். இந்த 4 யுகத்திலே 3 யுகமானது முடிந்து நடந்து கொண்டிருக்கிறது கலியுகம். கலியுகம். அந்த கலியுகமும் மாறி இப்ப கலி அகமாய் போய்விட்டது. களி அகமாக மாறி பெரியவர்களை கண்டு சிறுவர்கள் மரியாதை கொடுத்தது அந்த காலம். அந்த காலம் இப்ப கிடையாது. அப்ப இருந்த பெண்கள் கூட ஒரு பெரியவங்க வயசுக்கு பெரியவங்க வந்த வழியில் வரும்போது ஒரு திண்ணையிலயோ ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாலும் பெரியவங்க வருவாங்கன்னு கீழே இங்க உட்கார்ந்தாங்க. கீழே இறங்கி உட்கார்ப்பாங்க. அது அப்போ அது அந்த காலம். இது இப்ப அப்ப கிடையாது. கீழே உட்கார்ந்து இருந்தா கூட மேலே ஏறி உட்கார்ற காலமாகி விட்டது. மாமியா வரும்போது ஏன்னா கம்ப்யூட்டர் காலமா போயிடுச்சு. மாமியா வரும்போதுதான் மருமக சேர் மேல கால் போட்டு உட்காரும். அதான் காலம் மாறி போச்சு. காலங்கள் மாறிவிட்டது. ஏன்னு சொன்னா அப்ப நல்லதை செய்தா நல்லபடியா வாழ்ந்தா ஒவ்வொரு மனிதனும். ஆமா. 110 வயசு 120 வயசுக்கு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சரி. அது எப்படி? காலையிலே கணவன் ஏறுமாட்டை ஓட்டிக்கிட்டு கலப்பிய தோளிலே தூக்கி கொண்டு காடு உழுவ செல்லக்கூடிய நேரத்துல அந்த வெயிலுன்னு பார்க்காம பகல் பூரா காட்டுல உழவு ஓட்டினான். காட்டுல உழவு ஓட்டினார்கள். வீட்டுல இருந்த மனைவி நீராரமான கஞ்சியை கொண்டு கணவனுக்கு கொடுத்து 2 பேரும் காட்டுல வேலை செய்து 6 மணிக்கு வந்து நெல் எடுத்து குத்தி சமைச்சு சாப்பிட்டது அந்த காலம். அந்த காலம். அம்மியில மிளகா வைத்து அரைத்தி குழம்பு வச்சது அப்போ. அது அந்த காலம். இட்லி சுடணும் பலகாரம் செய்யணும்னா குடகல்ல போட்டு அரிசி ஊற வச்சு கையால ஆட்டி ஆட்டி சுட்டது அந்த காலம். அந்த காலம். அப்படி சாப்பிட்டவர்கள் நோய் நொடி இல்லாமல் நிலகாலம் வாழ்ந்தார்கள். சில காலம் வாழ்ந்தார்கள். அப்படி கிடையாது. ஒரு ஊர்ல இருந்தாண்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு, இருந்தாண்ட உட்காந்து சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறானு. ஆமா. கும்பலா. ஆமா. அரியலூர் பக்கத்துல. அது பெரியவங்க வந்து 2 பேர் யாப்பா இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்களே, நீங்க விளையாடுங்க, உங்களை வேணான்னு சொல்லல. ஒரு ஓரமா அந்த பக்கம் விளையாடு கேட்டதுதான். எவ்வளவு சண்டை வந்துச்சு தெரியுமா அந்த ஒரு வார்த்தைக்காக. ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் ஒருவன் கேட்க போனாது எல்லாரும் தட்டி கேட்கணும். பக்கத்துல திருப்பயிரில் ஆடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து பேசும்போது அந்த பசங்க கத்திட்டு கிடந்தாங்க. ஏ தம்பி சத்தம் போடாதீங்கப்பா அப்படின்னு. அங்க இருந்த ஒரு அம்மா என்ன ஆதியருவில கம்மன் இருங்கடான்னு அந்த அம்மா சொல்லிப்பிச்சு. சரி. ஒருவன் அந்த அம்மா சண்டை போட்டதுக்கு நீ என்ன நாதியறிங்கிறன்னு இவன் கேக்குறான். அதுக்கு 2 பேர் அங்க நீ எப்படி அவனை சொல்லுவேன் சொல்லு பாக்கலாம். இப்ப சொல்லு பாக்கலாம். சரி. அப்போ தவறு செய்பவனை கண்டிக்கிற உலகமா கிடையாது. ஆமா. திருட போறவனுக்கு 2 பேரும் துணையா போறதவன் இருக்க திருடிட்டு போறான். அந்த மாதிரி உலகமா உண்மைதான் என்றால் எப்பேற்பட்ட நாடுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். புரியுதா? உண்மைதான். அதுல இப்போ மாற உலகம் போய்கிட்டு இருக்குது. பெரியவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்கற காலம் கிடையாது. உலகம் பூரா என்ன ஆகி போச்சு, கோட்டர் கடையை திறந்து வச்சா கெட்டு போச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த பூமியை நீ எங்க விட்டு தோண்டி பார்த்தாலும் நாட்டுல தான் கிடக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதை வாங்கிட்டு போய் குடிக்கிறாங்க. குடிச்சு இந்த கம்மாக்கரையிலேயே பாலக்கட்டையிலேயே பைப்படிலேயே வச்சு உட்காந்து குடிச்சு அந்த பாட்டில் அங்கேயே உடச்சு போட்டு வரான். நல்லவன் கட்டவன் பொருளாம் காலில் கீச்சிக்கிறான். அப்படிதான் நடக்குது. உண்மைதான். அந்த மாதிரி உலகம் தான். சித்தூர் ஆடிவிட்டு வந்து அந்த கைகட்டில் உட்காந்து சம்பளம் பறிக்க போனோம். இந்த மாதிரி அசகல் துறைக்காரர் ஒண்ணுக்கு போறதுக்காக போனது பாட்டில் கிடந்து மணிட்டு கீச்சு விட்டுச்சு. போன வருஷம் துணியை போட்டு கட்ட ரத்தம் நொம்பி வந்துகிட்டே இருந்துச்சு. சரிதான். அந்த மாதிரி நாடக உலகத்திலே உலகம் போற போக்கு நம்மளும் போய்க்க வேண்டியது. நாமளும் காலத்துக்கு கேட்க போனா ஏண்டான்னா என்னடாங்கிற மாதிரி உலகமாய் போயிடுச்சு. உண்மைதான். அதனால அதையெல்லாம் எவரவர் எதை சத்து கத்தினாலும் பேசினாலும் 10 பேர் பார்த்தாலும் ஒரு சபை, 10,000 பேர் பார்த்தாலும் ஒரு சபை. சபையிலே அமர்ந்து நம்ம நடிக்கக்கூடிய நாடகங்களை கண்ணுட்டாக பார்ப்பவர் பார்த்து கொண்டிருப்பார். பார்த்தா போதும். புரிகிறதா? பிள்ளைகளா இருந்தா கூட சரியா தான் சொன்னா, எந்த குழந்தைய நல்ல குழந்தால் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவது பெற்ற அன்னை வளர்ப்பினிலே. பசங்க போறானோ பாப்பர் ஷாப்ல முடிய கோடு போடுறான், சைடுல ரோடு போடுறான். ஏன் நம்ம செட்ல ஒரு ஆள் இருக்குது இங்க சொல்றதுக்கு எல்லாம் போட்டுட்டு வரான். யான்னு கேட்கப்படும் என் பேசுனா செத்து போடுவாங்கிறான். 5 வயசுல ஒரு பிள்ளையா பிறக்கிறோம். என்ன சொல்றேன், எங்க அப்பனை பார்த்து எங்க அப்பனை மாதிரி பிள்ளையே கிடையாதுங்கிறான். சரி. 15 வயசு ஆகி போச்சுறான்னாக்க
அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க அப்போ பிரச்சனை அடக்கி வச்சுக்க ஒழுங்கா இருந்து சொல்லுவான் வீட்டுக்காரர் வேற ஆகி போயிடும் வேற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறான். ஒரே குத்துதான் 20 வயசு 25 வயசுல அப்பனை மதிக்கிறது கிடையாது. 40 வயசுக்கு மேல அவன் உட்கார காலத்துல எங்க அப்பனை மாதிரி எனக்கு இந்த உலகத்துல யாருமே சம்பாதிச்சு வச்ச அம்மா. ஆமா இந்த 5 வயசுல எடுத்து அப்பதான் நினைப்பான். அப்பதான் இடையில நினைக்க போறது கிடையாது. இல்லை. ஏன்னா பிள்ளையை பெற்றெடுத்து ஒரு தாய் தந்தை பெற்றெடுக்கும் போது ஒரு பிள்ளையா பிறந்தவரை தாயானவள் என்ன செய்ய வேணுமா? அப்பங்காரன் எங்கேயாவது சம்பாதிக்க போனா கூட பிள்ளைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்து நல்ல பழங்களை சொல்லி கொடுத்து இப்படிதான்பா இருக்கணும். மாமா வராங்க, அண்ணா வராங்க, தாத்தா வராங்க, பாய் சொல்லு, வணக்கம் சொல்லு, பாய் சொல்லு, நல்ல வார்த்தை சொன்னா என்ன செய்யும்? நல்ல குழந்தையா இருக்கும், நல்ல வார்த்தையே பேசும். திருவிழா ஒரு ஊர்ல நடந்தது. ஒரு அம்மா என்ன பண்ணாலும் அந்த குழந்தைய தோல் மேல தூக்கி உட்கார வச்சு திருவிழா பார்க்க போயிருக்கா. திருவிழா காமிக்கிறதுக்காக குழந்தைய தோல் பக்கத்துல வச்சுக்கிட்டு போனா தெரியல, அந்த கூட்ட நெரிசல் அதுவும் தெரியல. இந்த குழந்தைய தோல் மேல உட்கார வச்சுக்கிட்டு இப்படியே காட்டிக்கிட்டு போயிருக்கிறா. சரி, அந்த நேரத்துல இந்த கிளுகிழப்பா வைக்கிறவன் இருக்கான் பாத்தியா? ஆமா, அவன் ஒரு கூட நிறைய தலையில வச்சுக்கிட்டு இப்படி கையில ஆடிக்கிட்டு வித்துக்கிட்டு வந்திருக்காரு. இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு? தலை மேல உட்காந்துட்டு அவன் அம்மாளுக்கு தெரியாது அந்த கிளிகாலப்பால ஒண்ணு எடுத்துக்கிச்சு. அந்த கிளுகிழப்பால ஒண்ணு எடுத்து சத்தம் போடாத வச்சுக்கிச்சு. திரும்பி வீட்டுக்கு போனது அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா இங்க பாரு சத்தம், இங்க பாரு கிளுகிழப்பா அப்படின்னு. அப்பவே ஒரு அடி இந்த கையில கொடுத்தா மறுபடியும் அந்த புள்ள திருட போகுமா? எடுக்காது. என் சாமி, என் தங்க கட்டிடி, என் தங்க புள்ளடி, எனக்கு 10 ரூபா நீ மிச்சம் பண்ணி விட்ட சாமி. எடுத்துதான் எடுத்திய. அண்ணன் ஒருத்தர் இருந்தா அவனுக்கு ஒண்ணு எடுத்துக்க கூடாது, 2 எடுத்துக்க கூடாதா? அப்ப அது யாரு பழக்கம் சொல்லி கொடுக்கறது? பெத்த தாய். நாதியரை பிடிச்ச நாய. பிள்ளையா பிறந்து விட்டால் போதாது, தாய் தந்தை சொல்ல கேட்டு ஒரு பிள்ளையா வளர வேணுமா? கேட்டுதான் வளரணும். கேட்கலன்னா வளர முடியாது. அது தருதலை. எப்படி? தாய் சொல்லை தட்டினால் தருதலை. இந்த மாதிரி அது ஒரு தருதலை. ஐயா அது பாரு, அப்ப அம்மா நேரம் சொன்னது எனக்கு தானா? ஒரு ஆளும் பெண்ணாகத்தானே ஒன்றாக சேரக்கூடிய நேரத்திலே ஆண்களுடைய விந்தானது பெண்களுடைய உந்தில உதிக்கிறது. அது உதித்த உடனே 3 நாள் வரைக்கும் அது தைலம் போல இருக்கு. கல்யாணம் தாட்டி நேரா வீட்டுக்கு போற உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் வீட்டுல இருப்பாங்க. அங்க போ வந்து சத்தம் போடு, 2 போட்டு செவிட்டு படுக்க வைப்பாங்க. ஆண்களுடைய விந்தானது உந்தில உதித்து 3 நாள் வரைக்கும் அது தைலம் போல இருக்குமா? தைலம் போல இருக்கும். 7வது நாள் மலர்ந்துருமா? 7வது நாள் மலர்ந்து விடும். எத்தனாவது நாள்? 7வது நாள் மலர்ந்து விடும். 30வது நாள் முழு பிண்டமாகுமா? 30வது நாள் முழு பிண்டமாகும். ஆமா. 2வது மாதம் தலை உருவாகிறது. சரி, மேல ஸ்டாப் பண்ணு. நல்லா கவனிக்கணும். ஆணும் பெண்ணு சேரக்கூடிய நிலையில் விந்தானது அந்த உந்தில போய் 3 நாள் வரைக்கும் அது தைலம் போல இருக்குமா? தைலம் போல. 7வது நாள் மலர்ந்து விடும். 30வது நாள் முழு பிண்டமாகி விடுமா? இந்த 30வது நாள் முழு பிண்டமாக உடனே 2வது மாதம் தாயினுடைய கருவிலே குழந்தைக்கு தலை உருவாகும். 3வது மாதம் இந்த பாதம் உருவாகிறதா? 3வது மாதம் பாதம் உருவாகும். 4வது மாதம் இந்த வயிறு உருவாகிறதா? வயிறு உருவாகும். 5வது மாதம் இந்த கைகால் உருவாகிறதா? கைகால்லாம் உருவாகும். 6வது மாதம் இந்த குழந்தைக்கு ஜீவன் உருவாகிறதா? ஜீவன் உருவாகும். 7வது மாதம் இந்த கண்ணு மூக்கு செவிகள் உருவாகிறதா? ஆமா. 8வது மாதம் சகல உறுப்புகள் உற்பத்தி ஆகிறதா? சகல உறுப்புகளும். 9வது மாதம் குழந்தை தாய் என்ன செய்யறாலும் அது அப்படியே செய்யுமா? தாய் தூங்குனா தூங்குமா, தாய் சிரிச்சா சிரிக்குமா, தாய் உட்கார்ந்தா உட்காருமா, அத்தனை ஒன்று. 10வது மாதம் இந்த குழந்தையானது தாயினுடைய யோனி வழியாக திறந்து பூமியை பார்த்தவங்க பிறக்கக்கூடிய நேரத்துல ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது உள்ளாரியவே கடவுள் என்ன செய்கிறான்? 3 துவாரத்தை வைக்கிறான். 3 துவாரம். 3 துவாரம். அண்ணா என்ன வயசு சாமி? வயசு சத்தம் போடா சாமி. டீ போடு சொன்ன. எத்தனை துவாரம்? 3 துவாரம். 3 துவாரம். அது எங்கெங்க இருக்கு? அந்த 3 துவாரத்தை வழியாக தான் அந்த குழந்தைக்கு உயிர் போய்கிட்டு இருக்குது. அது எங்கெங்க கிடக்குதோ எனக்கு தெரியாது. முதல்ல குழந்தை பிறந்த உடனே பாரு, இந்த உச்சந்தலை தொட்டு பாரு, நல்ல பிறந்த உடனே நுழலும் இருக்கும். இங்கயா? ஆமா. சரி. 2வது துவாரம் தொப்புள் கொடி. 2 துவாரம் இருக்கா? 3வது வர இந்த மார்பகத்துல இடது பாகமா இதயம் இருக்குது பாத்தியா? அதுக்கு நேரம் ஒரு துவாரம் இருக்கும். இங்க ஒரு துவாரம். இந்த 3 துவாரத்தின் வழியாக தான் இந்த குழந்தை உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. ஆனா நம்ம வெளியில பிறக்கும் போது அந்த 3 துவாரத்தையும் கடவுளை அடைச்சிடறோம். 3 துவாரமும் அடைத்து மறுபடியும் என்ன பண்றா? 9 துவாரம் துறமல பேருக்கு வைக்கிற. கண்ணு 2, காதில் சிவ துவாரம் 2, மூக்கு துவாரம் 2, வாய் 1, முன்னாடி பின்னாடி யூரின் போறது, மலம் போறது, இது மாதிரி 9 துவாரத்தோட நம்மள பிறக்க வைக்கிறான். ஆனா இந்த 3 துவாரத்தை உள்ளார அடைச்சா பாத்தியா? அடைத்து நம்ம சாகும் போது அந்த 3 துவாரத்தையும் திறக்கிறோம். அப்புறம் எங்க திறக்குது? திறக்கிறான்டா, மண்டைய உடைச்சா புதைக்கிறான். திறக்கிறா. அது நான் சொல்றது கேளு. எப்படி? பிறக்கும் போது பனி கூட உடைஞ்சு பிறக்கிறோம். ஆமா. போகும்போது மண் கூட உடைச்சிட்டு போறோம். அதுக்கு அர்த்தம் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த 3 துவாரம் உள்ளார இருக்கும் போது குழந்தையா நம்ம உருவாகும் போது எப்படி 3 துவாரம் இருந்ததோ, நம்ம இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது அந்த 3 துவாரத்தோட போகிறோம்.
இறந்தவனுக்கு பனிக்கூடத்தோட உடைச்சு பறக்கிறோம் மண் குடத்தை கொண்டாந்து இறந்தவன் பக்கத்துல நின்னு பங்காளியார் கொண்டு சட்டியில தோல்ல ஒரு குடத்தை கொடுக்குறாங்க. அதுல எத்தனை துவாரங்கள் போடுறாங்க? 3 ஓட்டை போடுறாங்க. ஏன் 5 ஓட்டை போடக்கூடாதா? இல்ல 1 ஓட்டை போடக்கூடாதா? ஏன் 3 துவாரம்? உச்சந்தால ஓட்ட 1 முதல் துவாரம், இரண்டாவது மார்பகத்தில் இருக்க ஓட்ட 1 இரண்டாவது துவாரம், மூன்றாவது தொப்புள் கொடி உறவு அந்த தொப்புள் கொடி துவாரம், மூணாவது துவாரம். இந்த 3 துவாரத்தையும் மறுபடியும் கடவுள் திறக்கிறான். திறந்து பனிக்கூடத்துல தண்ணிலேயே நம்ம குழந்தையா இருந்தது தான் ஒரு கையில இந்த செடியை மாவையிலையோ இதே ஒண்ணு கொடுத்து அந்த தண்ணியை முகத்துல அடிச்சு விட சொல்றது. முகத்துக்கு நேரா அந்த 3 துவாரத்தை திறந்து இந்த பனிக்கூடை எப்படி இருந்தா அந்த மாதிரி மண் குடத்தை உடைக்கிறோம். மண் குடத்தை உடைத்து உடைஞ்சிருதா? அந்த பிரேதத்தை வந்து 3 சுத்து சுத்துறாங்க. ஆமா. அந்த குடத்தை தூக்கிட்டு 3 சுத்தி வராங்க. சுத்துறாங்க. ஆமா. ஏன் ஒரு 5 சுத்தா சுத்தக்கூடாதா? ஏன் அதுக்கு அர்த்தம் இல்லாத சுத்துவாங்களா? முதல் சுத்து நீ இது நாள் வரைக்கும் வாங்காயே வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, உறவு இதோட போச்சு. இது முதல். இரண்டாவது சுத்து வீதி வரை மனைவி, இது இரண்டாவது. அதுவும் போயிடுச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு. காடு வரை பிள்ளை, அந்த 3வது சுத்து. கடைசி வரை இன்னைக்கு உனக்கு யாருமே கிடையாதுன்னு தான் கொண்டு மண்ணில போடுறோம் நம்மள. இப்ப சொன்னது நீ சொன்னது பண்ணானுக்கே தெரியாது. ஆனா 3 ஓட்டம் 3 சுத்து கரெக்டா. இல்ல மனிதனுடைய துவாரத்தை வைத்து கோயிலே கட்டி வச்சிருக்கிறான். அதுதான் தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த மனிதனுக்கு 9 துவாரம் எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த கோயில்ல 9 வாசப்படி உண்டு. 9 வாசப்படி, 4448 தசனர் மாதிரி சீட்டு போட்டு வச்சிருக்கா. அத்தனை ஓடால அத்தனை ஓடுகள். ஒரு மனிதனுக்கு எத்தனை எலும்பு, அத்தனை எலும்புக்கு அந்த கொடி கம்பத்துல அத்தனை படி போட்டிருக்கிறோம். இப்படி எல்லாம் அந்த கருவறையில நிப்பாரு. இப்ப அந்த அம்மனை எப்படி செஞ்சிருக்காங்க? நேரா கும்பிடுறோம். கல்லால தான் செஞ்சிருக்காங்க. அவன் மூஞ்ச பாரு. இல்ல இங்க வாடா, கோயில பாருடா. இங்க தெரியுமா அந்த சிலையானது நீ கும்பிடும் போது எப்படி தெரியுது? அருமையா தெரியுது, நேரா தெரியுது. சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில மட்டும் இந்த மாதிரி இந்த மார்பகத்துல ஒரு ஓட்டன்னு சொன்னால அந்த அதுக்கு நேர் மட்டும் தான் அந்த முகம் இருக்கும். தவிர நீ நேரா கருவறையில பார்க்க முடியாது. அப்ப இப்படிதான் பார்க்கணும். அப்பேற்பட்ட பேசிக்கொண்டிருக்கலாம். ஆமா. படித்த மந்திரியா படிக்காத மந்திரியா? படிச்சிருக்கேன். படிச்ச மந்திரி தானே. ஒரே ஒரு சின்ன கதை. உன் மூளைக்கு வேலை. ஒப்ப வந்து என்ன படிக்க வச்சாவன? டிப்ளமோ, ட்ரிபிள் இ, பிகாம் படிக்க வச்சான். இவன் படிக்க போனதுக்கு அதை வேணான்ட்டு அப்ப எப்படி ஒரு ஊரா சாப்பிட்டோமோ இந்த கோழி கறி சோறு அது இது திங்கலான்ட்டு இங்க வந்து எங்களவும் படிக்கிறான்னு நீ வந்திருக்கிற. நீ படிச்சா பிள்ளையா இருந்தா இப்ப ஒரே ஒரு சின்ன விடுகதை. அதுக்கு மறுபடியும் கேளு. அரா கேள்வியவா? எந்த கேள்வினாலும் ஏன்னா மூளைக்கு வேலை. இவன் அறிவுள்ளவனா இல்ல அறிவில்லாதவனா பாக்கணும். தம்பி ஏங்கிட்டியாவா? ஒண்ணுகிட்ட தாண்டா கேக்குறேன், வாயை திறக்காத. இல்ல ஒரு பெண்ணு உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அது இங்க இருந்து ஒருத்தன் போய் என்ன கேட்டுக்கிறான்? ஒருத்தன் போய் கேக்குறான், 5 காலோடு உட்கார்ந்து இருக்கிறியா அக்கா? அக்கா எத்தனை காலு? 5 காலோட உட்கார்ந்து இருக்கியா அக்கா? 6 காலோட இருந்த மாமா எங்க போனாருன்னு அவரை போய் கேட்டானோ. எந்த பொட்டச்சுக்கடா 5 கால் இருக்குது? இல்ல எந்த ஆம்பளைக்கு பேச போறது கிடையாதுடா. 5 காலோட உட்கார்ந்து இருக்கிறியா அக்கா? அக்கா 6 காலோட மாமா இருந்தாரு எங்க போனாருன்னு கேட்க. எங்க போனாரு? அதுக்கு தான் அந்த அம்மா என்ன சொன்னாலாம், ஐயா ஐயா நேத்து செத்துட்டான். இன்னைக்கு உயிர் உண்டாக்க போயிருக்கிறாரு. அது வந்தா வருவாரு. அது வரலன்னா வரமாட்டாருன்னாராம். இதுக்கு அர்த்தம் எனக்கு கேக்குற இல்ல ட்ரிபிள் படிச்சேலடா. நாங்களும் கூட 10வதோட சரி, எங்களோட அதிக படிப்பு படிச்சிருக்கிற. சொல்லு இந்த அர்த்தம். எனக்கு தெரியும். சொல்லு. செத்த இரு காசிமா, இங்க வாடா. அங்க பாரு, காசிமாட்ட போய் கேட்டாரு. யாரு கிட்டா? காசிமா. எந்த காசிமா? யாரு அது? என் சொந்தம் தான். முவர பேந்துக்கும். அங்க யாரா போய் கேட்க போற? காசிமா காலம் கடந்து போகிறது. அதுக்கு விடைய நானே சொல்றேன். 5 காலோடு உட்காந்து இருக்கிறியா அக்கா? 6 காலோட வந்த மாமா எங்கன்னாராம். ஒரு பொம்பளையா பிறந்தவா பால் கறக்கும் போது முக்காலி போட்டு பால் கறந்துருக்கா. முக்காலி போட்டு அவளுக்கு 2 காலு. அவளுக்கு 2 காலு. முக்காலி 3. முக்காலிக்கு 3 காலு. 2 3 சேர்த்தா காசிமாவை கூப்பிட்டா இவரு வராரு. எத்தனைடா? 5. முகலையில தான் அடிப்பேன்.
முக்காலி போட்டு பால் கறந்துகிட்டு இருக்கிற அக்காவுக்கு முக்காலி முக்காலி 3 காலு, அந்த பொம்பளைக்கு 2 காலு. அவன் போய் கேட்டவன் எத்தனை காலோட உட்காந்துருக்கு 5 கால். அதுதான் 5 காலோட உட்காந்துருக்கிற அக்கா மாமா எங்கன்னு கேட்டானோ. சரி, அதுக்குதான் அவரு என்ன சொன்னாரா 6 காலோட இருக்க மாமன்னு சொன்ன உடனே அவர் ஒரு ராஜா. அவர் ஒரு ராஜா. எப்ப போறாலும் குதிரையில தான் போவாராம். குதிரை மேல போவாரு. குதிரைக்கு எத்தனை காலு? குதிரைக்கு 4 காலு. அவருக்கு எத்தனை காலு? அவருக்கு 2 காலு. அதுக்குதான் 6 காலோட போன மாமா எங்க போனாராம். அதுக்குதான் இந்த பொம்பளை என்ன சொன்னதான், நேத்து செத்தவன இன்னைக்கு உயிர் உண்டாக்க போயிருக்கிறாரு. சரி, செத்தவன உயிர் உண்டாக்க முடியுமா? எப்படி செத்தவன உயிராக்குறது? நேத்து செத்தவன இன்னைக்கு உயிர் உண்டாக்க போயிருக்கிறாரு. அது அது வந்தா வருவாரு இல்ல வரமாட்டாருன்னாராம். சரி, நேத்து செத்தவன்னா நாத்தரிக்க போவாங்க. நாத்தரிக்க போவாங்க. முதல் அன்னைக்கு புடுங்குறாங்க. முதல் அன்னைக்கு புடுங்குறாங்க. கட்டி கட்டி போடுறாங்க. கட்டி கட்டி கொலையில போட்டுருவாங்க. அது செத்து போச்சு. அது செத்துருச்சு. மறாவது நாள் எடுத்து நடவு போடுறாங்க. நடவு செய்வாங்க. அது உயிர் உண்டாக்குறாங்களா? அதுக்கு உயிர் அதான் நேத்து செத்தவன் இன்னைக்கு உயிர் உண்டாக்க போயிருக்கிறாரு. உயிர் உண்டாக்க போயிருக்காரு. அது வந்தா வருவாரு இல்ல வரமாட்டாரு. அது வந்தா வரமாட்டாரு. வரமாட்டாரு. அது வரலன்னா வருவாருன்னா ஆத்த தாண்டி போயிருக்கிறாரு. ஆத்த தாண்டி போயிருக்காரு. ஆத்துல தண்ணி வந்தா வரமாட்டாரு. வரமாட்டார். இல்லன்னா வந்துருவாருனாரா. இல்லன்னா நான் அப்படியே சொல்லிருப்பேன். அவருக்கு கற்பனை இத்தாகி தமிழ்நாடு வந்த பொழுது யாரு பேர் என்ன சொல்லி பார்க்கலாம். கடலூர் மாவட்டம், திட்டக்குடி வட்டம், மங்களூர் ஒன்றியம், உங்க சொந்த ஊர் ஆவட்டி அருகாமையில பொடையூர். தெரியும்டா அதெல்லாம் இங்க. ஏன் தெரியும் என்னவா? எனக்கு ஏன் ஊர்ல எனக்கு தெரியும்டா. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்களே எல்லாரும் எனக்கு தெரியும் என்ன ஊருங்கிறது. அதான் முய் எழுதிருக்காங்கம்மா. வேற சரி சொல்லு. கடலூர் மாவட்டம், திட்டக்குடி வட்டம், மங்களூர் ஒன்றியம், சொந்த ஊர் ஆவட்டி அருகாமையில பொடையூர். உங்க பெயர்? குமார், நாடக ஆசிரியர். அதெல்லாம் தெரியும். அந்த பேரை கேட்க கிடையாது. ஆச்சாரம் என்று சொல்லக்கூடிய மகள்களில் பெண்காலம் என்று சொல்லக்கூடிய மகள்களிலே ஆண்களாகிறது. நம்மளா இந்த பெண்கள் இந்த சபைக்கு வரலவா? இதுக்கு என்ன பேர் ஐயா? இதுக்கான பேர் எனக்கு தெரியாது. நீ சொல்லி கேமீன காசி மாட்ட போய் பேசிட்டு வரேன். விளக்கம் புரிந்ததா? நாடுகள் 56 தேசத்துல ஒரு பிரிவானது எங்களுடைய பட்டணமா ஜெயத்ராபுரி பட்டணம். அந்த ஜெயத்ராபுரி பட்டணத்தை நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி செய்து வரக்கூடிய எங்க மாமா இருக்கிறாரு ஜெயசீல மகாராஜன். அந்த ஜெயசீல மகாராஜனுக்கு ஆசைக்கு அருமைக்கு ஒரு பிள்ளை அல்லவா? குழந்தை. அவர் பேர் என்ன தெரியுமா? காந்தசீலன். காந்தசீலன். எனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? நீ சொன்னது எனக்கு தெரியும். மாமா மகன்டா. உங்க மாமனா? ஆமா. சொந்த மாமனா?
இலே சொந்தமா என்ன பித்தாக்கி முடியா மாமா மகன் சொன்னவா ஆமா. அந்த காந்தசீலனுக்கு காந்தசீலன் ஏன் பேர் வந்தது தெரியுமா? அது தெரியாது. அந்த கந்தனுடைய அருளால் பிறந்தபடினாலே அவருக்கு காந்தசீலன். காந்தசீலன் எனக்கு பெயர் உங்க பேர் கற்பகம். நீ கருப்பா இருந்தா எனக்கு என்ன, சிவப்பா இருந்தா எனக்கு என்ன? கற்பகம்டா. அட்டக்கரியாட்ட நீ தாண்டா இருக்கிற, என்ன வந்து சொல்ற? உன் கையை கையை வச்சு பாரு. ஐயோ தார் ஓட இருந்துக்கிட்டு கட்டு வச்சுட்டேன். சூத்துல இப்ப மீன் தெரியுமில்ல? என்னடி வாடகைக்கு சின்ன சிறு வயதா என் தாய் தந்தை நீ எடுத்து என் தாய் தந்திருக்கிறாங்க. நான் குழந்தை பருவத்தில் இருக்கும் என் தாய் இறந்த போன பிறகு எங்க அத்தை மாமன் கொண்டு வந்து என்ன 4 வாரம் வேண்டி ஒரு மாத்திரம் வளர்த்து எங்க மாமா இருக்கிறாரு காந்தசீலனுக்கு என்ன கல்யாணம் செய்து வைத்தார்கள். அந்த கந்தனுடைய அருளாளர் ஆளு பிறந்தபடினால என் தாய் தந்தைக்கு வெகு காலமா குழந்தை இல்லாமல் இருந்து அந்த முருகப் பெருமான் தரிசனம் செய்து அந்த கந்தனுடைய அருளாளர் பிறந்தபடினால என் தாயார் வந்து எனக்கு கற்பமிகம் என்று பேர் வைத்து 4 வாரம் வேண்டி ராத்திரம் வளர்த்து அந்த சீராட்சி பாராட்டி என்னை தூக்கி முத்தமிட்டு எனக்கு கற்பகம் என்று பெயரை வைத்து விட்டு தாய் தந்தை மரணமடைந்து விட்டார்கள். அன்றைய நாளிலிருந்து தங்கை பெற்ற பிள்ளை அல்லவா இறந்து போய் விட்டது என்று என்னை எடுத்து வந்து எங்க மாமாவும் எங்க அத்தையா என்னை பெற்ற பிள்ளையா போறேன். கல்யாணம் செய்யும் வந்தது. சொன்னா நான் வீட்டில் என்ன பிள்ளையா நினைத்து வளர்த்து எங்க மாமன் காந்தசீலனும் இந்த கற்பகமும் ஒரே பாடசாலையில படித்தோம். ஒரே பாடசாலையில? ஆமா. படித்த உடனே சரி படித்த உடனே எங்க அத்தை மாமா என்ன நினைச்சாங்க, சரி கற்பகத்தை வேற ஒரு இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்து விட்டால், வேற ஒரு இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்தா தாய் தந்தை இல்லாத பிள்ளை அல்லவா, கடைசி நேரத்துல ஒரு அல்லல் பட்டு அவதிப்பட்டு இருக்க கூடாது. நம்ம வீட்டிலேயே மருமகளா வச்சுக்கிட்டா நாம உட்காரும் காலத்துல நம்ம சொந்த தாய் மாமன்னு சொல்லி நம்மளை எல்லா விதத்திலும் அதை பார்த்துக்கும், அனுசரிக்கும், பார்க்கும். அப்படி என்று எங்க அத்தையும் மாமானும் அங்க ஒரு மனதாகவே திருமணம் சொல்லியா எனக்கு திருமகளித்து முடித்து நானும் என் கணவனுக்கு கல்யாணம் முடிந்து எத்தனை நாளாவது தெரியுமா? 3 நாள். கல்யாணம் ஆச்சு இருக்கும் 3 நாள் தான் ஆகிறது. 3 நாள் கணவன் மனைவிக்குள்ள இன்னொரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. 3 நாளாவா? 3 நாள் ஆனதுடா. என்ன மாதிரி ஆளா இருந்தா
அப்படியே கரும்பு முடிக்கிற மாதிரி மானகட்ட நாய அவன் தெம்பத்தவன். கேளு சொல்றது கேளு. எனக்கு தெரியும். எந்தமும் ஒரு விதமும் எதை செய்த போதும் சரியே, நல்லது கெட்டது தெரியாத அதை செய்து விட்டு கடைசியில் அவதப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு பெண்ணுக்கு மாப்பிளைக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஐயரை கொண்டு வந்து ஜாதகத்தை பார்க்கும் போது அந்த பெண்ணுக்கோ மாப்பிளைக்கோ தோஷம் இருந்தால் கூட, தோஷம் இல்லாத இருந்தாலும் ஒரு கோயில்ல கொண்டு கல்யாணம் செய்தால் அந்த தோஷங்கள் விலகிடும் பெரியவர்கள் சொன்னது. தோஷங்கள் விலகிடும். அப்ப கோயில்ல போய் தாலி கட்டக்கூடிய நேரத்துல அது மாதிரி ஆறுத இரு, அது பிள்ளைய கண்ணு எடுத்து கம்னு கோயில்ல உட்கார்ந்து தாலி கட்டுறாங்கன்னு வச்சுக்க. இப்ப ஒரு கோயில்ல கல்யாணம்னா ஒரு தேதியில கல்யாணத்துக்கு ஒரு 10-20 கல்யாணம் சேர்ந்துரும். 10-20 கல்யாணம் நடக்கும் ஒரே தேதியில. ஒரு 7 to 8க்குள்ள கல்யாணம்னு ஒரு பத்திரிக்கையில போட்டுருப்பாங்க. ஒரு பத்திரிக்கையில இருக்கும். அதுதான் நல்ல நேரமா இருக்கும். ஆமா. அந்த நல்ல நேரத்துல அந்த ஐயர் தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அராத மங்கலியமா நல்லா வாழ்வார்கள். அதுதான் அராத மங்கலியமா. நேரம் தவறி போறதான் தாலி எடுத்துட்டு பாதியில நிக்கிறது. அதே மாதிரி விதவியான பிறகு ஒரு பெண்ணை பார்த்து கமநாட்டி வர அது ஆகாத சேரன்னு சொல்றாங்க பாரு. சொல்றாங்க. அது எல்லாருக்கும் அந்த கிடையாது. எல்லாருக்கும் ராத்திரி நேரம் தான் நூல் வாங்குவாங்க. 3 to 4க்குள்ள ஒரு நூல் வாங்குற நேரம்னு சொல்லிட்டா அந்த நூல் வாங்கும் போது அந்த நல்ல நேரத்துல அந்த நூல் வாங்கினா எத்தனை பேர் முன்னாடி வந்தாலும் அந்த நல்ல ராசியா தான் இருக்கும். அந்த நேரம் தவறி வாங்குற நூல் தான் முன்னாடி வர்றது ஆகாத சேனமா. அந்த மாதிரி ஒரு சாந்தி முகூர்த்தம் வந்து நல்ல நேர காலம் பார்த்து நல்ல ஒரு ஐயரை வைத்து என்னைக்கு 4 நட்சத்திரத்தை பார்த்தா அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆமா, இந்த முகூர்த்தம் நடத்துறாங்க. சாந்தி முகூர்த்தம் நல்ல நேரம் பார்த்து லைட்டா போனோமா உள்ள அமிச்சமானு ஏன்ல மீன் பிடிச்சிட்டு காய வச்சு அந்த உழுவ கருவாடு வாய திறந்துகிட்டு இருக்காது. அந்த மாதிரி பாரு. அதாவது நாகலூர் என்றால் மச்ச நாட்டுக்கு சமம் புரிந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த நாகலூர். அதுல வசப்படக்கூடிய பாசத்துக்கு மேலான அண்ணா இருக்கிறாரு. யாரு? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் ஒரு 100 ரூபாய் மண்பால் வாரி வழங்கியிருக்கிறார். அவர் பல்லாண்டுகால வாழ்க வாழ்க. அதே நாகலூரை சேர்ந்த என் பாசத்துக்கு மேலான ஆரூரி ஐயா இருக்கிறாரு. வயசுரா டீ கடைக்காரர் வயசு எங்க நாடகம் வந்தாலும் எனக்கு வந்துருவாரு. எனக்கு 100-200 தனியாவே கொடுத்து அனுப்பிடுவாரு. ஐயா வயசு இருக்கிறாரு. எனக்காக ஒரு 100 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். அவரும் பல்ல ஆட்டுக்கால வாழ்க வாழ்க வாழ்க. அது மட்டும் கிடையாது, பாசத்துக்கு மேலான அண்ணார் முத்துவேல் இருக்கிறாரு. எனக்காக சன்மான் மகத்துல ஒரு 100 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். அவரும் பல்லாண்டுகால வாழ்க வாழ்க வாழ்க. ஷாப் பண்ணு